ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. இனி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் நாளையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. மாலை 5 மணிக்கு பின் கூட்டம் ஊர்வலம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீமான் பிரச்சாரத்தின் போது டிவிகே வாகனத்தில் சென்ற இளைஞரை தாக்கியதால் பரபரப்பு. வீடியோ வைரல். மாநில அந்தஸ்து இல்லை என்ற மோடியின் நிலைப்பாட்டை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேச்சு. புதுச்சேரியில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. மாலை 5 மணிக்கு பின் கூட்டம் ஊர்வலம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசாம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதால் அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் நாளை மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைகிறது. அதன் பிறகு 48 மணி நேர காலம் அமைதி நேரம் என்பதால் வாக்காளர்களை கவர அனைத்து கட்சிகளும் இறுதிக்கட்ட வேட்டையில் இறங்கியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்கள், பாஜக 10 இடங்கள், அதிமுக 2 இடங்கள் மற்றும் எல்ஜேகே 2 இடங்கள் ஆகிய கட்சிகள் போட்டியிடுகின்றன. இவர்களை எதிர்த்து காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சிகளும் போட்டியிடுகின்றன. புதுச்சேரியில் 366 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 3 மாநிலங்களில் மொத்தமுள்ள 296 சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு 2140 பேர் போட்டியிடுகின்றனர். இந்த 3 மாநிலங்களிலும் வரும் 9ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. நாளை மாலை 5 மணிக்கு பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு பொதுக்கூட்டங்கள் நடத்தவோ அல்லது ஊர்வலம் செல்லவோ தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. சீமான் பிரச்சாரத்தின் போது டிவிகே வாகனத்தில் சென்ற இளைஞரை தாக்கியதால் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் கதிர்காமம் தொகுதி வேட்பாளர் சுபஸ்ரீயை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்போது சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் டிவிகே என்று கோஷம் எழுப்பி சென்றதால் சீமான் ஆத்திரமடைந்தார். தொடர்ந்து அங்கிருந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அவரை மடக்கி பிடித்து தாக்கினர். இதனையடுத்து அங்கிருந்த போலீசார் அந்த இளைஞரை மீட்டு அழைத்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மாநில அந்தஸ்து இல்லை என்ற மோடியின் நிலைப்பாட்டை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே 3 வாக்குறுதிகளை கொடுத்ததாகவும் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி புதுச்சேரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுவதாகவும் தெரிவித்தார். பிரதமர் கடந்த மாதம் புதுச்சேரிக்கு வந்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் சார்பில் புதுச்சேரி மாநில அந்தஸ்து தேவை என்ற வேண்டுகோளை விடுத்ததாகவும், ஆனால் மோடி அதை மறுத்துவிட்டு எந்தவித பதிலையும் தராமல் சென்றுள்ளார். அது மட்டுமல்ல, புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு எந்த திட்டத்தையும் அவர் அறிவிக்கவில்லை என்றும், 2வது முறையாக கடந்த 3ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வருகை தந்து ரோட் ஷோவில் பங்கேற்றார். ஆனால் எந்தவிதமான வாக்குறுதியும் தராமல் சென்றார். அவரோடு இருந்த முதல்வரும் வாயை திறக்கவில்லை என்றார். இது எதை காட்டுகிறது என்றார். பிரதமரின் மௌன மோடியாகவும் முதல்வர் ரங்கசாமியின் மௌன சாமியாராகவும் இருந்தனர். மாநில அந்தஸ்தை கேட்டு வலியுறுத்துவேன் என்பது சுத்தமாக ஏமாற்றப்பட்டு விட்டது என்றார். மாநில அந்தஸ்து தேவையில்லை என்று சொல்லும் நிலைப்பாட்டிற்கு தான் முதலமைச்சர் ரங்கசாமி வந்துள்ளதாக தெரிவித்த அவர், மாநில அந்தஸ்து இல்லை என்ற மோடியின் நிலைப்பாட்டை முதல்வர் ஆதரிக்கிறார், முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதுதான் உண்மை என்று கூறினார். தங்களது கட்சி தலைவர் 2029இல் ராகுல் காந்தி பிரதமர் ஆனவுடன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார் எனவும் அவர் கூறினார். புதுச்சேரியை முதன்மையான தொகுதியாக காமராஜர் தொகுதி மாறுவது நிச்சயம் என்று எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ராஜீவ்காந்தி நகர், திருமுடி சேதுராம நகர், பாலநகர் ஆகிய பகுதிகளில் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களை சந்தித்து தர்பூசணி சின்னத்திற்கு ஆதரவு கேட்டார். அப்பொழுது அவர் அத்தொகுதியை முதன்மையான தொகுதியாக உருவெடுக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதாகவும், அனைத்து வீடுகளுக்கும் சென்று தான் வாக்கு சேகரிக்க வேண்டும் என எண்ணி ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரில் சந்தித்து ஆதரவு கோரி வருவதாக தெரிவித்தார். மக்கள் சந்திப்பின் மூலம் அவர்களது தேவைகளை நேரடியாக அறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், மொத்தத்தில் மக்கள் நம்பிக்கை, நேரடி தொடர்பு மற்றும் திட்டமிட்ட வளர்ச்சி ஆகியவை ஒன்றிணைந்தால்
காமராஜர் நகர் தொகுதி புதுச்சேரியில் முதன்மையான தொகுதியாக மாறுவது நிச்சயம் என்றார். அதற்கேற்ப தன்னுடைய வியூகங்களை வகுத்து வருவதாகவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். வாக்கு சேகரிப்பின் போது சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், நிர்வாகி பாலன் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். இதற்கிடையே அவர் புதுச்சேரியில் பிரச்சாரத்திற்கு வந்த தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். வில்லியனூர் வசந்தம் நகரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வசந்த நகர், திருக்காமீஸ்வரர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பல்வேறு இடங்களில் அவருக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வேலு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வேட்பாளர் வேலு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல்வேறு இடங்களில் அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வாதனூர் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கு நேரடியாக சென்று அவர் பாஜக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். இன்று வாதானூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் அருண் செழியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் அருண் செழியன் தன்னை தேர்ந்தெடுத்தால் மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் என்று உறுதியளித்துள்ளார். பொதுமக்களிடம் பேசிய அவர், கல்வி மூலம் வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள், அத்தியாவசிய தேவைகள் என்ற இந்த 4 அம்சங்களையும் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதுதான் தனது பொறுப்பு என்றார். அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். உங்கள் வேட்பாளரை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு வாக்களியுங்கள். கல்வியே ஒருவரை அதிகாரம் அளிக்கும் முக்கிய கருவி என்பதை நம்புங்கள் என்றும் வலியுறுத்தினார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தாம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாகவும் ஸ்டெதஸ்கோப் சின்னத்தில் வாக்கு சீட்டில் 9வது எண்ணில் தமது சின்னம் இடம்பெற்று இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த முறை தனக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் மக்களின் நம்பிக்கையை செயலால் நிரூபிப்பேன் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் பிறந்த நாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர்.இ. சேகர் தலைமையில் பேரவையின் துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் மனுக்குல விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை காராமணிக்குப்பம் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ரயில் நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ கௌசிக பாலசுப்பிரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் தங்கமணி, மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் கலியமூர்த்தி, புதுச்சேரி மாநில முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர் அசோகன்,
உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், உப்பளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் குமரன், மாவட்ட துணைத் தலைவர் ஐயப்பன், மோகன், கோபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தன் மீதான குற்றச்சாட்டுகளை திமுக வேட்பாளர் கோபால் மறுத்துள்ளார். உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கோபால் தன்னை எதிர்த்து பரப்பப்படும் தவறான குற்றச்சாட்டுகளை கடுமையாக பதிலளித்துள்ளார். கடந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்ட பின்னர் வீடு வீடாக சென்று பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டதால் தான் எதிரணி வெற்றி பெற்றதாகவும், தற்போது மீண்டும் அதே பாணியில் தன்னை வெளியூர்காரன், கந்துவட்டிக்காரன், சொத்து அபகரிப்பவர் என்று குற்றம் சாட்டி மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக தெரிவித்தார். திருவிக பள்ளிக்கூடம் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வந்திருப்பதாகவும், நல்லது கெட்டது என அனைத்திலும் மக்களுடன் இருந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொய்யான பிரசாரங்களை நம்ப வேண்டாம் என்று மக்களிடம் கேட்டுக்கொண்ட அவர், இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற ஆதரவு தருமாறும் கேட்டுக்கொண்டார். நெல்லித்தோப்பில் பலாப்பழ சின்னத்திற்கு சுயேட்சையாக போட்டியிடும் ஓம் சக்தி சேகர் மக்கள் சேவையை இரட்டிப்பாக செய்வேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடும் ஓம் சக்தி சேகர், இந்த தேர்தல் சில அரசியல் கட்சிகளின் பழிவாங்கும் நோக்கத்தில் உருவானதாக இருந்தாலும் மக்களின் அன்பும் ஆதரவும் தான் தன்னை சுயேட்சையாக களமிறங்க செய்ததாக தெரிவித்தார். கடந்த 2006 முதல் 2016 வரை மக்களுக்கு செய்த சேவையை விட 1 மடங்கு அதிகமாக மக்கள் சேவை ஆற்றுவேன் என்றும், மக்களை கௌரவமாகவும் கண்ணியமாகவும் பயமின்றியும் வாழ செய்வேன் என்றும் உறுதியளித்தார். எந்தவிதமான சட்டவிரோத செயல்கள் செய்தாலும் அவற்றை தடுத்து மக்கள் நிம்மதியாக வாழ வழிவகை செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் கொண்டு வரும் அனைத்து நலத்திட்டங்களையும் முதலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கஞ்சா கலாச்சாரம், மது போன்ற சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் அனைவரும் பலாப்பழ சின்னத்தில் வாக்களித்து தன்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். குடிநீர் பிரச்சனையை சரி செய்யவில்லை என்றால் ஓராண்டில் ராஜினாமா செய்வதாக முத்தியால்பேட்டை தொகுதியில் கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் போட்டியிடும் சந்துருஜி உறுதியளித்துள்ளார். புதுவை முத்தியால்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் சந்துருஜி இன்று செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது அவர் முக்கிய வாக்குறுதிகளை வெளியிட்டார். முத்தியால்பேட்டை தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சனை மக்கள் வாழ்க்கை முறையை மிகவும் பாதித்துள்ளதாகவும், தினசரி தேவைக்கேற்ற தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த பிரச்சனையை தான் மிகுந்த முன்னுரிமை எடுத்துக்கொள்வதாக குறிப்பிட்ட அவர், தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1 ஆண்டிற்குள் குடிநீர் பிரச்சனையை முழுமையாக சரி செய்வேன் என்றும், அதில் தோல்வியடைந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்றும் உறுதி தெரிவித்தார். மக்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதே தனது முதன்மையான குறிக்கோள் என்றும், குடிநீர், சாலை, மின் வசதி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சந்துருஜி தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஆதரவு கோரி வருகிறார். அவருக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாகவும், இந்த முறை மாற்றத்தை உருவாக்க மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்றும் நம்பிக்கை உள்ளதாக அவர் கூறினார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,810 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,10,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,570 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் நாளையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. மாலை 5 மணிக்கு பின் கூட்டம், ஊர்வலம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீமான் பிரச்சாரத்தின் போது டிவிகே வாகனத்தில் சென்ற இளைஞரை தாக்கியதால் பரபரப்பு, வீடியோ வைரல். மாநில அந்தஸ்து இல்லை என்ற மோடியின் நிலைப்பாட்டை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.